ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல ஊர்களுக்கும் யாத்திரை சென்ற பட்டினத்தார் ஒரு ஊரில் தங்கினார். அவ்வூர் பணக்காரர் ஒருவர் பட்டினத்தாரை தன் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அழைத்தார். இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன் நான் தான். நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள் என்று பெருமையுடன் தன்னை அறிமுகப்படுத்தினார். சற்று யோசித்த பட்டினத்தார், ரொம்ப நல்லது, அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன் என்றார் பணக்காரர். தன் பையிலிருந்து ஊசி ஒன்றை எடுத்த பட்டினத்தார் அதை பணக்காரரிடம் நீட்டினார். இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்றார் பணக்காரர். இதை பத்திரமாக வைத்திருங்கள். நாம் இருவரும் இறந்த பிறகு மேலுலகத்தில் சந்திக்கும் போது திருப்பிக் கொடுத்தால் போதும் என்றார் பட்டினத்தார். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த பட்டினத்தார், இந்த உலகை விட்டு போனால் சிறு ஊசியை கூட கொண்டு போக முடியாது என நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் நினைத்ததை சாதிக்கும் வலிமை இருப்பதாக தற்பெருமை பேசுகிறீர்களே, எல்லோரும் வெற்றியோடு வாழ்ந்துவிட முடியாது. ஏற்றம் இருந்தால் இரக்கம் இருக்கும். இல்லாதவனை அல்லது இழந்தவனை பார்த்து தற்பெருமைப்பட்டு சிரித்தால் ஒரு நாள் இரக்கம் நிச்சயம். ஒருவன் செய்த நன்மை தீமை மட்டுமே இறந்த பிறகு கூட வரும். யாரும் கர்வப்பட தேவையில்லை என்று அறிவுரை கூறினார். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சுப்பிரமணிய சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.